நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி தியானத்தை பற்றி தான் பேச போகிறேன். நிறைய பேர் தியானங்கிறது ஏதோ ஒரு பயிற்சி செய்கிறோம், உடல் பயிற்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வெறும் உடல் பயிற்சி மட்டுமல்ல, மூச்சு பயிற்சி, மனோ பயிற்சி, மனோ தைரியத்தை எப்படியெல்லாம் கொண்டு வரலாம். அது மட்டுமல்ல, உடம்பில் சில சிருஷ்டிகளை நீங்கள் ஏற்படுத்தலாம். கடவுள் அந்த அளவுக்கு அந்த தியானத்துக்கு பலத்தை கொடுத்துருக்கான். அந்த சிருஷ்டியை எப்படி ஏற்படுத்தலாம் அந்த தியானத்தின் மூலமாங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தியானத்தின் மூலமாக ஒரு சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னா அதை ஒரு மனிதன் செய்கிறானா அப்படின்னா கிடையவே கிடையாது. வாயில்லா ஜீவன் அது தன்னுடைய தியானத்தின் மூலமாக ஒரு சிருஷ்டியை செய்யுது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்கள, இந்த டிவியில் அந்த தியானத்தினுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்னு நீங்களே அனுபவிக்க போகிறீங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிஜமாக சார் அப்படின்னா முதல்ல விநாயகரை வழிபட்டு இந்த தியானத்தினுடைய பெருமையை பேசுவோம். ஞானச்சுடரே கணபதியே, நலமே அருள்வாய் குணநிதியே. ஞானச்சுடரே கணபதியே, நலமே அருள்வாய் குணநிதியே. நாளும் உன் கோயில் வலம் வந்தால் போதும், வாழும் மனையெங்கும் பால் பொங்கி ஓடும். ஞானச்சுடரே கணபதியே, நலமே அருள்வாய் குணநிதியே. மணி மார்பில் பொன்மாலை சூட்டி, குத்து விளக்கோடு கற்பூரம் கேட்டி. கோலமணி மார்பில் பொன்மாலை சூட்டி, குத்து விளக்கோடு கற்பூரம் கேட்டி. கோடி மலர் தூவி துதிப்போம் தினமே, கருணையை பொழிவாய் ஐந்து கரனே. ஞானச்சுடரே கணபதியே, நலமே அருள்வாய் குணநிதியே. நாவினில் உன் நாமம் சொன்னாலே போதும், நாடும் வினையாவும் சுபமாக மாறும். நாவினில் உன் நாமம் சொன்னாலே போதும், நாடும் வினையாவும் சுபமாக மாறும். பாடல் ஒரு கோடி உருவாகும் போதும், பாடும் எதிர் வந்து கருவாக தோன்றும். ஞானச்சுடரே கணபதியே, நலமே அருள்வாய் குணநிதியே. அவள் மகனே. ஞானச்சுடரே கணபதியே, நலமே அருள்வாய் குணநிதியே. ஞானச்சுடரே கணபதியே, நலமே அருள்வாய் குணநிதியே. மனிதனுக்கு இந்த தியானத்தை ஒரு குரு மூலமாக கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மரம் செடி கொடிகளுக்கும்
இந்த ஜீவராசிகளுக்கும் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த தியானத்தை யார் கற்றுக் கொடுத்தது? இறைவனே கற்றுக் கொடுத்துருக்கிறான். காயத்ரி மந்திரம் சொல்லி மனதை ஒருமுகப்படுத்தி இந்த 2 புருவத்துக்கு நடுவே ஆஞ்சையில் நீங்கள் ஆனந்தத்தை அடையலாம் அப்படின்னு ஒரு குரு ப்ராக்டிக்கலாக சொன்னதை புரிஞ்சிக்காம நாம் செய்கிற தியானம் உண்மையிலேயே நமக்கு என்ன பலனை கொடுக்கும்? ஒரு நிம்மதியை தரும் சார். என்னுடைய புத்தி அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு சார், அது பின்னாடியே நானும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அதுக்கு பிறகு ஒரு இருட்டு வருது, அந்த இருட்டுக்குள்ளே நான் பயணிக்கும்போது ஒரு திடமான முடிவு வருது அப்படின்னு இந்த தியானத்தில் நாம் எல்லாருமே சொல்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் சுகாசனம் கூட போட்டிருக்கேன் சார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கேன் சார், எதை பற்றி யோசிக்கல சார். ஆனால் அந்த ஆனந்தம் எனக்கு வரலையே, அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்? இதுதானே உங்கள் கேள்வி. இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, உண்மையான ஆனந்தம் தியானம் என்னன்னு பார்ப்போம். प्रभुं प्राणनाथं विभुं विश्वनाथं जगन्नाथनाथं सदानन्दभाजम् भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे गळेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशादिपालम् जटाजूटगङ्गोत्तरङ्गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे मुदामाकरं मण्डनं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषाधरन्तम् अनादिं ह्यपारं महामोहमारं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे वटाधोनिवासं महाट्टाट्टहासं महापापनाशं सदा सुप्रकाशम् गिरीशं गणेशं सुरेशं महेशं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे गिरीन्द्रात्मजा सङ्गृहीतार्धदेहं गिरौ संस्थितं सर्वदा सन्निगेहम् परब्रह्म ब्रह्मादिभिर्वन्द्यमानं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे कपालं त्रिशूलं कराभ्यां दधानं पदाम्भोजनं राय कामं दधानम् बलिवर्धयानं सुराणां प्रधानं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे शरच्चन्द्रगात्रं गणानन्दपात्रं त्रिनेत्रं पवित्रं धनेशस्य मित्रम् अपर्णाकळत्रं सदा सच्चरित्रं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे हरं सर्पहारं चिताभूविहारं भवं वेदसारं सदा निर्विकारम् श्मशाने वसन्तं मनोजं दहन्तं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे स्वयं यः प्रभाते नरः शूलपाणिः पठेत् स्तोत्ररत्नं त्विह प्राप्य रत्नम् सुपुत्रं सुध्यानं सुमित्रं कळत्रं विचित्रै समाराध्य मोक्षं प्रयाति வாயில்லா ஜீவன் அது தியானம் செஞ்சு ஒரு உயிரை கொடுக்குது அப்படின்னா மனிதர்கள் 6 அறிவு இருக்கு, நம்மளால் சிருஷ்டி பண்ண முடியாதா அப்படின்னா முடியும். அதை செய்வதற்கான நிதானமும் பொறுமையும் தான் இல்லை. ஒரு கோழி
தன்னுடைய அந்த முட்டை மேலே ஏறி உக்காந்து ரொம்ப பதமாக ஏறி உக்காரணும், இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும். முட்டைக்குள்ளே இன்னும் கரு இல்லை, பிண்டம் மட்டும்தான் இருக்குது. அதை அடை காக்கணும். அந்த அடை காக்கும்போது ரொம்ப நிதானமாக பொறுமையாக அந்த முட்டை மேலே ஏறி உக்காந்து தன்னுடைய வயிற்றினுடைய அடி பாகத்தை அது மேலே வச்சு லேசாக அழுத்தணும், நிதானமாக அழுத்தணும். இல்லைன்னா முட்டை உடைஞ்சிரும். முட்டை உடையிறது மட்டும் இல்லை, அந்த உடம்பு சூடு மிக பதமாக அந்த முட்டையின் மீது பட்டு அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற அந்த பிண்டத்துக்கு இந்த சூடு போய் சேரணும். இந்த சுகமான சூடு சேரும்போது பிண்டம் கருவாக மாறும். ஏகத்து புரு அருமாகி பருவ வடிவம் பலவாய் இருள் மனத்துள் மோகமுறும் பல்லுயிர்க்கு முத்தி அளித்தற்கு மலபாகமுறவே கடைகள் பாலித்து சேகமுறத்தந்த அருவுருவம் சார்ந்த வில்து மோகினிமான் பெந்தமுறவே பிடிப்பித்து மந்திர முதல் 6 அத்துவாவோ அண்டத்து காந்த அத்துவக்களோ முற்கூரத்த கூஷி மிட்பிற்கூட்டுவித்து மாறி வருகீரிரண்டு தோற்றத்து எழுபிறப்புள் யானியல்பான் ஆரவந்த 400,000 சீர்வரிய கண்மத்துக்கு ஈடாய் கரங்கோ சகடமோ போல் செல்மித்து உழலத்திரோதித்து வெண்ணிறைய சொர்க்காதி போகமெல்லாம் துய்ப்பித்து பக்குவத்தால் நற்காரணம் சிறிது நண்ணுதலும் தற்கமிடும் தொல்நூல் பரசமயல் தோறும் அதுவே நன்னூலனத்தறிந்து நாட்டுவித்து முன்னோல் விரதமுரதாய பலமைத்தவற்றின் உண்மை சரியை கிரியா யோகம் சார்பித்து அருள் பெருகு சாலோக சாமீபசாரூபமும் புசிப்பித்து ஆலோகம் தன்னை அகற்றுவித்து நால்வகையாம் சத்தினி பாதம் தருதற்கு இருவினையோ ஒத்து வரும் காலம் உளவாகி பெத்தமல பரிபாகம் வருமளவில் பன்னாள் அலமறுதல் கண்ணுற்றருளே உலவாது அறிவுக்கு அறிவாகி அவ்வறிவுக்கு எட்டா நெறியில் செறிந்த நிலை நீங்கி பிரியா கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபராயன்று ஓர் திருப்பேர் கொண்டு திருநோக்கால் ஊழ்வினையை போக்கி உடல் 68 நிலம் 7 அத்துவாக்கள் 3
பாழாக ஆணவமான படலம் கிழித்து அறிவில் காணறிய மெஞ்ஞானங்கள் காட்டு பூணோ அடிஞானத்தால் பொருளோ ஆன்மாவோ காட்டு கடியார் புவனம் முற்றும் காட்டு முடியாது தேக்கு பரமானந்த தெள்ளமுதமாகி எங்கோ நீ கமர நின்ற நிலை காட்டி போக்கும் வரவோ நினைப்பூ மரப்பூ பகலும் இரவும் கடந்து உலவாயின்பம் மறுவுவித்து கல்மமலத்தார்க்கு மலர்கள் மூன்று தாழடையோ வல்மழோ மானுமுடல் மால்விடை மேல் மில்லிடத்து பூத்த பவளம் பொறுப்பு ஒன்று வெள்ளிவர்ப்பில் வாய்த்தனைய தெய்வ வடிவாகி மூத்த கருமமலக்கட்டறுத்து கண்ணருள் செய்து உள் நின்று ஒரு மலத்தார்க்கு இன்பம் உதவி பெருகியழு மூன்றவத்தையும் கழற்றி முத்தருடனே இருத்தி ஆன்ற பரமுத்தி அடைவித்து தோன்றவரும் யான் எனது என்று அற்ற இடமே திருவடியார் பரானந்தம் முடியாக ஞானம் திருவுருவ இச்சை செயல் அறிவு கண்ணா அருளது செங்கை கலரா இருநிலமே சந்நிதியா நிற்கும் தனிச்சுடரே உயிர்க்கும் பில்லமர நின்ற பெருமானே. இந்த மென்மையான உடல் சூடு கோழியோட அந்த முட்டை மேலே பட்டு அந்த ஓட்டு வழியாக உள்ளே போய் பிண்டம் கருவாக மாறுது. தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் கொஞ்சம் டிவியை பாருங்கள். அந்த கோழி தன்னுடைய கண்களை அரைவட்டத்தில் மூடியும் மூடாமலும் இது பாருங்க இப்படி திறந்து மூடி ரொம்ப அழகாக அந்த முட்டை மேலே உட்காந்துட்ருக்கோம். அது ஒரு சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. என்னென்னா தன்னுடைய பிண்டம் கருவாக மாறிக்கிட்டு இருக்கு. அதுதான் தியானம். அந்த தியானத்தில் அந்த கோழி அரை கண்ணில் மூடி திறக்குது பாருங்க, அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம்தான் தியான நிலை. அங்கேதான் இறைவனோடு அந்த கோழி ஒத்து போகுது. அதுதான் ஆனந்த நிலையை அடைத்து சச்சிதானந்தமாக இங்கே உருவெடுத்துட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு அபூர்வம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி
மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா உன்னின் மேல் கண்ணாகி நிற்கின்ற வரதா உன்னின் மேல் கண்ணாகி நிற்கின்ற வரதா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா கலிநாடுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா கலிநாடுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா யாரும் மறுக்காத மலையப்பா யாரும் மறுக்காத மலையப்பா வாழ்வில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 தியானத்தில் கிடைக்கிற ஆனந்தத்தை நம்ம பகிர்ந்துக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்களே தியானத்தில் எப்படிப்பட்ட ஆனந்தம் அந்த கோழிக்கு கிடைச்சதுன்னு. அதுதான் நாம் யோக கலையில் பகிர்ந்துக்கிற அந்த உண்மையான ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நீங்கள் சொல்லி பார்த்தாலோ செஞ்சு பார்த்தாலோ புரியாது. அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சாதான் தெரியும். வாயில்லா அந்த ஜீவன் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்குது. குரு மூலமாக பெறும் நாம் யோக கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது யோக கலை இல்லை. நாம் சம்சார பந்தத்தை வாழ்க்கையினுடைய கடலை கலக்கிறதுக்காக கடந்து போகிறதுக்காக இறைவன் கொடுத்த ஒரு ஆனந்த கடல் தான் இந்த தியான கடல். மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் இசை கேட்டுதே மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் இசை கேட்டுதே அபிஷேக மணம் காற்றில் அலை வீசுதே அபிஷேக மணம் காற்றில் அலை வீசுதே ஐயப்பன் பதம் தேடி மனம் ஓடுதே ஐயப்பன் பதம் தேடி மனம் ஓடுதே மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் இசை கேட்டுதே
ஐயன் மலை வாழாளில் கடை தேற்றும் அருளின் எல்லை பாவின்று வரவேற்கும் ஐயன் மலை வாழாளில் கடை தேற்றும் அருளின் எல்லை நாள்தோறும் அருள் வேண்டும் அடியார் உள்ளம் மழை மேகம் போல் பொங்கும் கருணை வெள்ளம் மழை மேகம் போல் பொங்கும் கருணை வெள்ளம் மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே ஓமின்று குளிர்காற்று இசை பாடுதே சபரி மலை மேகம் ஆனந்த நடமாடுதே ஓமின்று குளிர்காற்று இசை பாடுதே சபரி மலை மேகம் ஆனந்த நடமாடுதே நாம் வாழ நல் மார்க்கம் தெளிவாகுதே நாம் வாழ நல் மார்க்கம் தெளிவாகுதே ஆம் என்று ஐயப்பன் அருள் கூறுதே ஆம் என்று ஐயப்பன் அருள் கூறுதே மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே சாஸ்தாவின் மலை நாடுவோம் நம் வாழ்வில் அவன் பாதம் துணை தேடுவோம் நோன்போடு சாஸ்தாவின் மலை நாடுவோம் நம் வாழ்வில் அவன் பாதம் துணை தேடுவோம் அடியாரின் மனம் யாவும் அவன்தானே ஆட்சி அடியாரின் மனம் யாவும் அவன்தானே ஆட்சி ஐயப்பன் பெருமைக்கு அடியாரே சாட்சி ஐயப்பன் பெருமைக்கு அடியாரே சாட்சி மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே ஏன் இன்னைக்கு கூட உங்கள் சுவாமி ரூமில் நல்ல ஜம்முன்னு அந்த விளக்கு ஏற்றி விளக்கேற்றும் நேரம் நல்ல விளக்கு ஏற்றி அந்த ஜோதி சுடரை உங்கள் 2 புருவங்களுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடி யோசனை பண்ணி பாருங்கள் 3 ஜோதிகள் உங்கள் கண்ணில் வந்து நிற்கும் 2 கண்களில் ஒன்று உங்களுக்கு ஆங்ஜை சக்தியில் கொஞ்சம் பொறுமையாக இப்போ நான் போட போகிற அந்த பாட்டையும் கேட்டுக்கிட்டு இந்த பாட்டு முடியும் போது கேளுங்க இந்த 2 ஜோதிகள் மறைந்து நெற்றியில் இருக்கும் ஒரே ஜோதியோடு இணைந்து போயிடுங்க இதுதான் உண்மையான ஆனந்தம் பரம ஆரோக்கியம் 2 ஜோதிகள் ஒரு ஜோதியாக உங்கள் ஆஞ்ச சக்தியில் கண்களை மூடி பார்த்தா கூட ஒன்றாக தெரியும் அப்படிங்கிறதான் அதிசயம் தருவாள் காமாட்சி விடையவன் இடச்செல்வம் காமாட்சி
நாமத்திலே க்ஷேமம் தரும் காமாட்சி காமகோட்டி நெஞ்சம் எல்லாம் காமாட்சி நாமத்திலே க்ஷேமம் தரும் காமாட்சி பாமணக்கும் மனக்கோயில் காமாட்சி பாமணக்கும் மனக்கோயில் காமாட்சி நம்மை பாலூட்டி மகிழ்ந்தாளும் காமாட்சி கடை கண் பார்வையிலே காமாட்சி கருதும் நலம் தருவாள் காமாட்சி விடையவன் இடச்செல்வம் காமாட்சி வெற்றிக்கு சுடராகும் காமாட்சி மாங்காடுதனில் வாழும் காமாட்சி மாங்காடுதனில் வாழும் காமாட்சி. நீங்கள் தியானத்தில் உட்காந்தும்போது ஒரு பரபரப்போ ஒரு டென்ஷனோ உலக இயல்பெல்லாம் மறந்து நான் இங்கே சுகாசனம் போடுறதுக்கு பயமாக இருக்குது சார், இங்கே கற்பாம்பூச்சி வருமா, இந்த பூச்சி பொட்டுகள்லாம் வருமா, பாம்பு தேள்லாம் வருமா அப்படின்னு அலபாயிர இந்த மனசோடு பார்க்கும்போது எல்லாமே இறைவன் சித்தம். அந்த கோழி அடை எப்படி காக்குது பாருங்கள், பாம்பு வருமா, தேள் வருமா, மனிதனால் பிரச்சனை வருமா தெரியாது, எல்லாமே கிருஷ்ண அர்ப்பணம். அப்படிப்பட்ட அந்த அனுபவம் நமக்கு வேணுங்கிறது தான் இந்த தியானத்தினுடைய ஒரு சின்ன சூட்சுமம். தாழ்ஷடையும் நீழ்முடியும் பொன்மழுவும் சக்கரம் தாழ்ஷடையும் நீழ்முடியும் பொன்மழுவும் சக்கரமும் சூழரவும் பொன்னானும் தோன்றும் சூழரவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேலந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து திருமலை மேலந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து திருமலை மேலந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து చిన్న అంత మాత్రమే ఎంత మాత్రం చిన్న అంత మాత్రమే అంతరాంతరములచి చూడ పిండంతే నిప్పటి అన్నట్టు చూడ పిండంతే నిప్పటి అన్నట్టు ఎంత మాత్రమున ఎవ్వరు తలచిన అంత మాత్రమే కొలుతురు మేము వైష్ణవులు కోరిమితో విష్ణుడని పలుకుదురు మేము వేదాంతులు పరబ్రహ్మం వలుసు కొలుతురు మేము వైష్ణవులు కోరిమితో విష్ణుడని పలుకుదురు మేము వేదాంతులు పరబ్రహ్మం వలుసు తలతురు మేము శైవులు తగిన భక్తులను శివుడనుచు తలతురు మేము శైవులు తగిన భక్తులను శివుడనుచు అలరి పొగడుదురు కామాలికులు ఆది భైరవుడనుచు అలరి పొగడుదురు కామాలికులు ఆది భైరవుడనుచు ఎంత మాత్రమున ఎవరు తలచిన అంత మాత్రమే దేవు సరినయును
పలుకుదురు శక్తేయులు శక్తి రూపుని వనుచు దర్శనములు మేము నానా విధులను తలపుల కొలదుల భజింతురు సరిదెన్నుదురు శక్తేయులు శక్తి రూపుని వనుచు దర్శనములు మేము నానా విధులను తలపుల కొలదుల భజింతురు తిరుల మేము ఏ అల్ప బుద్ధి ధరచిన వారికి అల్పం బబుదురు గరిమల మేము ఏ ఘనమని తలచిన ఘన బుద్ధులకు ఘనుడవు నీ వలన కొరతే లేదు మరి నీరు కొలది తామరవు ఆవల భాగీరథి తరి బాబులారమే ఉండిన ఎత్తు నీ వలన కొరతే లేదు మరి నీరు కొలది తామరవు ఆవల భాగీరథి తరి బాబులారమే ఉండిన ఎత్తు శ్రీ దేవము చేకొని ఉన్న దైవమని జీవనమేని శరణని ఎరను ఇది ఏ పరతత్వము నాకు ఇది ఏ పరతత్వము నాకు ఇది ఏ పరతత్వము నాకు தியானத்தில் பாருங்க, வாயில்லா ஜீவன் எந்த காலேஜுக்கு போச்சு, எந்த யூனிவர்சிட்டிக்கு போச்சு, என்ன பிஹெச்டி படித்தது, ஒரு சின்ன சிருஷ்டி, தன்னால் முடிஞ்சதை ஒரு சின்ன சிருஷ்டி தியானத்தினால அந்த பிண்டம் கரு உருவாகுது, உயிர் உருவாகுது. உயிர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தியானம் அப்படின்னா 6 அறிவு படைத்த மனிதர்கள் நம்ம காரியங்களில் வெற்றி பெற முடியாதா? நம்ம நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தியானம் செய்யுங்க, முறையோடு செய்யுங்க, வெற்றி பெறுங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. கண்ணா 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 உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா என் மன அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா மனங்களே பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா நிலை பெயராது சிலை போலவே கண்ணா நிலை பெயராது சிலை போலவே கண்ணா நிலை பெயராது சிலை போலவே நின்ற நிலை பெயராது சிலை போலவே நின்ற நிலை பெயராது சிலை போலவே நின்ற நீரமாவதறியாமலே நீரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர நேரம் ஆவதறியாமலே மிக வினோதமான முரளிதர நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரையில் மனகதை பாயுதே கண்ணா
எரியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே திக்கு நோக்கி என் நீரு உருவம் நெறியுதே திக்கு நோக்கி என் நீரு உருவம் நெறியுதே கனிந்த உன்மே கானம் கண்ணா கண்ணா கனிந்த உன் வேணு கானம் காற்றில் வருதே கனிந்த உன் வேணு கானம் காற்றில் வருதே கனிந்த உன் வேணு தானம் காற்றில் வருதே கனிந்த உன் வேணு கானம் காற்றில் வருதே கனிந்த உன் வேணு கானம் தந்த காற்றில் வருதே கனிந்த உன் வேணு கானம் காற்றில் வருதே கண்கள் சுருங்கி ஒரு விதமாய் வருதே கண்கள் சுருங்கி ஒரு விதமாய் வருதே கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அழித்து மகிழ்ந்தவா கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அழித்து மகிழ்ந்தவா ஒரு தனித்தவனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா தனித்தவனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா கனை கடல் அலையினில் கதிரவன் ஒளியன இணையிரு கழல் எனக்கு அளித்தவா கனிகடல் அலையினில் கதிரவன் ஒளியன இணையிரு கழல் எனக்கு அளித்தவா கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா 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 கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா கண்ணா என்று கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா கண்ணா என்று கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ இதர மாதருடு நீ சுகிக்கவோ கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ இதர மாதருடு நீ சுகிக்கவோ இது தகுமோ இது முறையோ இது தகுமோ இது முறையோ இது தகுமோ இது முறையோ இது தருமோ தானோ குழலூதிடும் பொழுது ஆடிடும் குழைகள் போலவே மனது வேதனை மிகவோடு அதை பாயுதே கண்ணா